ஒரு ஜப்பானியர்களுக்கும் எவ்வளவு நாட்டுப்பற்று இருந்திருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே விடல. இன்னைக்கு வரலாறுல ஜப்பான்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது ஆக்சுவலா பார்த்தா. ஆனா ஜப்பான் ஆஃப்டர் 10 years நம்பர் 1 in textile industry, நம்பர் 1 in textile industry. உலகமே போகுது அவனை நோக்கி. ஒண்ணுமே இல்ல, காணாம போயிடுவான் இவெல்லாம் காலின்னு நினைச்சவங்க எல்லாரும் அவங்ககிட்ட வாங்க போறான். அப்போ நெக்ஸ்ட் கடுமையான உழைப்பாளிகள்ங்க இந்த ஜப்பானியர்கள். பாத்தீங்கன்னா 70 years 80 yearsல கூட பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பாங்க, அவ்வளவு பாசிட்டிவிட்டியா இருப்பாங்க. நெக்ஸ்ட் 9 years அவங்ககிட்ட ஒரு நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பீங்க, இங்க இருக்கலாம் சில பேர். ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன ரா மெட்டீரியல் வேணும்? வாட் இஸ் த ரா மெட்டீரியல் ரிக்வயர்ட் ஃபார் ஸ்டீல்? யாருக்கா தெரியுமா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். iron ore, coal. ஓகே ஃபைன். கனிம வளங்கள் அவங்கள்ட்ட இல்லவே இல்லைங்க. கனிம வளங்களே இல்லைங்க. இந்தியாவை பாருங்க, எவ்வளவு கனிம வளங்கள்ங்க, எவ்வளவு சுரங்கங்கள்ங்க. என்ன பண்ணா அவன்? இம்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. இம்போர்ட் பண்ணா 9 years, next 9 years நம்பர் 1 in steel industry. ஜப்பான்ல என்ன மாதிரி ஒருத்தர் பேசிருப்பாங்க, நம்ம வளர்க்க வேண்டாம், நம்ம நாட வளர்க்கிறோம், நம்ம டெவலப் ஆகிறோம், ஜப்பான் நம்ம ஓடக்கூடாது. அவன் ஓடல. அடுத்த வளர்ச்சி உலகமே திரும்பி பார்க்குது. அப்ப ஒவ்வொரு ஜப்பானியருக்கு எவ்வளவு பெருமிதமா இருக்கும். நெக்ஸ்ட் 11 years நம்பர் 1 in automobile industry. இந்த வரைக்கும் அவன் காருக்கு ஓடிட்டு இருக்குங்க. எவ்வளோ சுசுகி பைக் எடுத்துக்கோங்க, ஹோண்டா சாண்ட்ரோ, எவ்வளவு கார்ஸ். ஆனா இந்தியர்களுடைய கார், எத்தனை கார் வெளிநாட்டுல ஓடுது? அப்போ எவ்வளவு கடுமையான உழைப்பு அவன் நாட்டு பட்டு இருந்திருக்கணும். ஒரே விஷயம் தாங்க, நீங்க வளரணும்னா அது எந்த தொழிலா வேணா இருக்கலாம், உங்களுடைய ஸ்கூலா இருக்கலாம், அது எதுவா வேணா இருக்கலாம், சின்சியரா பண்ணுங்க, சீரியஸா பண்ணுங்க, அதை கவனத்தோட பண்ணுங்க. தொடர்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கிளப்ல எங்க அப்பா ஒரு மெம்பர், அவர் பல கிளப்ல மெம்பரா இருந்தார். எதற்காக இந்த கிளப்ல மெம்பர்ஷிப் ஆனாங்கன்னா, பெரிய பெரிய எலைட் பீப்புள் இங்க வருவாங்க, பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். காஸ்மோபாலிட்டன் கிளப், போட் கிளப், இந்த மாதிரி பெரிய பெரிய கிளப்ஸ்ல பெரிய பெரிய ஆட்களை நீங்க ரொம்ப எளிதா பார்க்கலாம். பழக்கங்கள் ஏற்படுத்தணும். சோ மனிதர்களை சம்பாதிப்பது தான் மிகப்பெரிய விஷயம். சோ அதை புரிஞ்சுக்கோங்க. மனிதர்களை சம்பாதிச்சிட்டீங்கன்னா அவர்கள் மூலமா தான் உங்களுக்கு பணமே வந்துகிட்டு இருக்கு. There are 4 strategies to become successful. There are 4 strategies. Number 1, strategize. அப்படின்னா